கற்பனை செய்து பாருங்கள், ஒரு பழைய 1980 மாடல் அம்பாசடர் காரன் என்ஜினை அப்படியே கழட்டிவிட்டு அந்த இடத்தில் ஒரு நவீன அணு உலையை பொருத்தினால் எப்படி இருக்கும்? கேட்பதற்கு பைத்தியக்காரத்தனமா தோன்றுகிறதா? ஆனா இந்தியா தன்னுடைய பழைய மின் உற்பத்தி நிலையங்களில் இதைத்தான் செய்ய முயற்சிக்கிறது. அது எப்படி சாத்தியம் என்பதை பற்றி இன்று பேசப்போகிறோம். வணக்கம் எவ்ரிஒன், வெல்கம் டு AI Radio. Today we will discuss the Indian Express 16th May important current affairs for UPSC in a simple and analytical way. நிச்சயமா. Today's notes link is available in the description box. உங்களோட comments and feedback எங்க கண்டென்ட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். So don't forget to share your thoughts. Thank you for supporting AI Radio. ஆமா, இன்றைய ஆழமான அலசலுக்குள் நுழைவதற்கு முன்பு நாம என்னென்ன தலைப்புகளை பார்க்க போகிறோம் என்பதற்கான ஒரு விரைவான செய்தி சுருக்கத்தை பார்த்து விடலாம். நேரமில்லாத நேயர்களுக்காக இது ஒரு செக்லிஸ்ட் போல பயன்படும். சரி, சொல்லுங்க. காலையில நியூஸ் பிரீஃபிங் மாதிரி டக்குன்னு பாத்திரலாம். முதல்ல கல்வித்துறை. நீட் யூஜி வினாத்தாள் கசிவை தொடர்ந்து அடுத்த ஆண்டு முதல் நீட் தேர்வு OMR முறைக்கு பதிலாக முழுமையா கணினி வழி தேர்வாக, அதாவது CBTயா மாற்றப்படும்னு கல்வி அமைச்சர் அறிவிச்சிருக்காரு. ஓ, ஜூன் 21 மறு தேர்வு நடக்க உள்ள அந்த விவகாரமா? ஆமா, அதேதான். அது மட்டுமில்லாம டெல்லி பல்கலைக்கழகத்துக்கும் செயின்ட் ஸ்டீவன்ஸ் கல்லூரிக்கும் இடையே சிறுபான்மை தன்னாட்சி உரிமை குறித்த சட்ட போராட்டம் மீண்டும் வெடிச்சிருக்கு. இன்ட்ரெஸ்டிங். இன்டர்நேஷனல் லெவல்ல என்ன நடக்குது? சர்வதேச உறவுகளை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டுல பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ராஜதந்திர வெற்றி. சூப்பர். ஆனா அதே மாநாட்டுல ஈரான் மற்றும் UAE இடையே மேற்காசிய போர் குறித்து கடுமையான மோதல் ஏற்பட்டது. இது ஒருபுறம் இருக்க, இந்தியாவின் பெட்ரோலை இருப்பில் 30 மில்லியன் பேரல்களை சேமிக்க UAE சம்மதித்துள்ளது. 30 மில்லியன் பேரல்களா? ஆமா. இன்னொரு பக்கம் ஈரானோ சாபஹார் துறைமுகத்தை ஒரு பொன்னான நுழைவாயிலாக இந்தியா தொடர்ந்து மேம்படுத்தும்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்லியிருக்காங்க. அப்போ பொருளாதாரம் மற்றும் உள்கட்டமைப்புல என்ன அப்டேட்? பொருளாதாரத்துல பாத்தீங்கன்னா, பழைய அனல் மின் நிலையங்களை அணு உலைகளாக மாற்ற மத்திய மின்சார ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. பாதுகாப்பு துறையில ஆந்திராவில் 16,000 கோடி மதிப்பிலான AMCA போர் விமான திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இது அந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம் தானே? கரெக்ட். அப்புறம் பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மீதான வரியை, அதாவது FPI வித்ஹோல்டிங் டாக்ஸை 20% 5% குறைக்க அரசு பரிசீலிக்குது. இது ரொம்ப முக்கியமான மாற்றம். வேற ஏதாவது விடுபட்டிருக்கா? இறுதியா சுற்றுச்சூழல் மற்றும் சட்டம். டெல்லியில 2027 முதல் எலக்ட்ரிக் ஆட்டோக்களை மட்டுமே பதிய வேண்டும் என அதிரடி உத்தரவு வந்துள்ளது. ஆனா அந்தமானிலோ 72,000 கோடி மதிப்பிலான கிரேட் நிக்கோபார் துறைமுக திட்டத்திற்காக 1 மில்லியன் மரங்கள் வெட்டப்படுவது பெரிய விவாதமாகியிருக்கு. ஆமா, முரண்பாடா இருக்குல்ல? ஆமா. சட்டத்துறையில பாத்தீங்கன்னா, போத்சாலா வளாகம் வரலாற்று ரீதியாக ஒரு கோவில் என உறுதி செய்த நீதிமன்றம் அங்கு முஸ்லிம்கள் தொழுகை நடத்த தடை விதித்துள்ளது. இதுதான் இன்றைய முக்கியமான சுருக்கம். சரி, இப்போ இந்த செய்தி சுருக்கத்திலிருந்து நேராக விஷயத்துக்கு வருவோம். முதல்ல, நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கும் நீட் யூஜி வினாத்தாள் கசிவு. ஆமா. PDF ஆதாரத்தோடு இந்த கசிவை நிரூபித்தார் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தேகம் கல்வி அமைச்சரின் அறிவிப்பு பற்றியதுதான். என்ன சந்தேகம் உங்களுக்கு? பேப்பர் கசிகிறது என்பதற்காக தேர்வை டிஜிட்டல் முறைக்கு மாற்றுவதாக சொல்லியிருக்காரு இல்லையா? இது எப்படி இருக்குன்னா, ஒரு உடைந்த கதவுக்கு டிஜிட்டல் ஸ்மார்ட் லாக் போடுவது போல இருக்கு. சிஸ்டமே உடைந்து இருக்கும்போது கணினி வழி தேர்வால் என்ன செய்துவிட முடியும்? கொஞ்சம் பொறுங்கள். இது நீங்க சொல்ற மாதிரி வெறும் டிஜிட்டல் லாக் பிரச்சனை கிடையாது. OMR முறைக்கும் கணினி வழி தேர்வுக்கும் உள்ள அடிப்படையான லாஜிஸ்டிக்ஸ் வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். லாஜிஸ்டிக்ஸ் வித்தியாசம்னா? இப்ப உள்ள முறையில பாத்தீங்கன்னா, வினாத்தாளை அச்சகத்துல பிரிண்ட் செய்யணும். அதை பாதுகாப்பான இரும்பு பெட்டிகள்ல வச்சு ரயில்களிலும் லாரிகளிலும் நாடு முழுவதும் கொண்டு செல்லணும். பேங்க்ல பாதுகாத்து அப்புறம் தேர்வு மையங்களுக்கு கொண்டு சேர்க்கணும். ஆமா, நிறைய இடங்கள்ல கை மாறுது. கரெக்ட். இது பல 100 கிலோமீட்டர்கள் மற்றும் பல நாட்களை உள்ளடக்கிய ஒரு மிக நீண்ட சங்கிலித் தொடர். இதுல எங்கு வேண்டுமானாலும் பேப்பர் கசியலாம். ஆனா CBT முறையில வினாத்தாள் மைய சர்வரில் என்கிரிப்ட் செய்யப்பட்டு
தேர்வு தொடங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்புதான் கணினிகளுக்கு அனுப்பப்படும். ஓ, அந்த பிசிக்கல் டிரான்ஸ்போர்ட்ட கட் ஆகுதுன்னு சொல்றீங்க. ஆமா, இது அந்த நீண்ட பௌதிக சங்கிலியை துண்டிக்கிறது. அது ஒரு பெரிய பிளஸ். லாஜிஸ்டிக்ஸ் குறைகிறது என்பதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா புனேவைச் சேர்ந்த ஒரு ஓய்வு பெற்ற விரிவுரையாளர் PV குல்கர்னி கைதாகியிருக்கிறாரே. அவர் NTA சார்பாக வினாத்தாள் தயாரிக்கும் பணியில இருந்தவர். ஆமா, அதாவது அந்த அமைப்பற்றுள் இருக்கும் ஒருவரே மாணவர்களிடம் பல லட்சங்களை வாங்கிக் கொண்டு கேள்விகளை விற்றுள்ளார். திருடன் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது நீங்க என்னதான் டிஜிட்டல் பூட்டு போத்தாலும் அது எப்படி வேலை செய்யும்? சரியா கேட்டீங்க. அதனாலதான் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டார். கமாண்ட் செயின், அதாவது கட்டளை மற்றும் கண்காணிப்பு அமைப்பு. கமாண்ட் செயின், அதாவது ஹியூமன் எலிமெண்ட். கரெக்ட். தொழில்நுட்பம் ஒரு கருவி மட்டும்தான். CBT முறைக்கு மாறினாலும் அந்த சிஸ்டத்தை நிர்வகிக்கும் மனிதர்கள், சர்வர் பாஸ்வேர்டை கையாளுபவர்கள், வினாத்தாள் தயாரிப்பவர்கள் என அந்த கமாண்ட் செயினில் உள்ள நம்பகத்தன்மையை எப்படி உறுதி செய்ய போகிறோம் என்பதுதான் உண்மையான கேள்வி. உண்மைதான். தொழில்நுட்பத்தை விட மனிதர்களின் அறமும் பொறுப்புணர்வும் இங்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாகியிருக்கு. இந்த நம்பகத்தன்மை மற்றும் கட்டமைப்பு சார்ந்த பிரச்சனைதான் கல்வித்துறையில் உள்ள தன்னாட்சி அதிகார மோதல்களுக்கும் காரணமாமையுது இல்லையா? இப்போ டெல்லி பல்கலைக்கழகத்துக்கும் செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் கல்லூரிக்கும் இடையான பிரச்சனையை எடுத்துக்குவோம். ஆமா, அது ஒரு முக்கியமான கேஸ் ஸ்டடி. டெல்லி பல்கலைக்கழகம் தனது அங்கீகாரம் பெற்ற அனைத்து கல்லூரிகளும் CUET நுழைவுத் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில மட்டுமே மாணவர்களை சேர்க்க வேண்டும்னு சொல்றாங்க. ஆனா செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் நாங்க சிறுபான்மை நிறுவனம், எனவே நேர்காணலுக்கு 15% மதிப்பளிப்போன்னு சொல்றாங்க. ஏன் இந்த ஒரு கல்லூரி மட்டும் பல்கலைக்கழகத்தோட பொதுவான விதிமுறைக்கு கட்டுப்பட மறுக்கிறாங்க? இத நாம வெறும் முரண்பாடா பார்க்கக்கூடாது. இது இரண்டு வேறுபட்ட சித்தாந்தங்களுக்கு இடையான மோதல். பாத்தீங்கன்னா, டெல்லி பல்கலைக்கழகம் தரப்படுத்தலை நோக்கமாக கொண்டுள்ளது. தரப்படுத்தல்னா ஸ்டாண்டர்டைசேஷன். ஆமா, அதாவது எல்லா மாணவர்களுக்கும் சமமான ஒரே நுழைவுத் தேர்வு, ஒரே அளவுகோல் இருக்க வேண்டும் என்பது அவங்களோட வாதம். ஆனா அரசியலமைப்பு சட்டம் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு ஆர்டிகல் 30 கீழ் சில தனி உரிமைகளை வழங்குது. ஓ, அதனாலதான் அவங்க இன்டர்வியூ கேக்குறாங்களா? கரெக்ட். ஒரு நிறுவனத்தின் தரம் மற்றும் தனித்துவத்தை வெறும் ஒரு தேர்வு மதிப்பெண்ணால் மட்டும் அளவிட முடியாது. நேர்காணல் மூலமா மாணவனின் மற்ற திறன்களையும் மதிப்பிட வேண்டும் என்பது ஸ்டீவன்ஸ் கல்லூரியின் வாதம். இது மையப்படுத்தப்பட்ட தரக்கட்டுப்பாட்டுக்கும் நிறுவனங்களின் தன்னாட்சிக்கும் இடையிலான ஆழமான சட்ட போராட்டம். புரியுது. உள்நாட்டு கல்வி நிறுவனங்களுக்குள் இருக்கும் இந்த நம்பகத்தன்மை மற்றும் சுயாட்சி சிக்கலை அப்படியே சர்வதேச அரங்கிற்கு விரிவுபடுத்தி பார்ப்போம். சரி, பாப்போம். வெளிநாடுகள்ல இந்தியா தன்னுடைய நம்பகத்தன்மையை எப்படி நிலைநிறுத்துகிறது என்பது மிகவும் சுவாரஸ்யமானது. புதுடெல்லியில் நடந்த பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தை கவனிச்சிங்களா? ஆமா, அது ஒரு பரபரப்பான மீட்டிங். ஒரு பெரிய விருந்து நடத்தும் வீட்டில் 2 விருந்தினர்கள் ஒருவரை ஒருவர் முறைத்துக் கொள்வது போல ஈரானும் UAEயும் ஒரே மேசையில் அமர்ந்து கொண்டு மேற்காசிய போர் குறித்து மோதிக்கொண்டனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு UAE இடம் கொடுப்பதாக ஈரான் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டியது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்தியா எப்படி இந்த 2 நாடுகளையும் சமாளிக்குது? நீங்க சொல்லுந்த விருந்து நடத்தும் வீடு உதாரணம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆனா ராஜதந்திரத்துல இத உத்திசார் தன்னாட்சின்னு சொல்வார்கள். அதாவது ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. இந்தியா எதற்காக இருவரையும் அனுசரித்து போக வேண்டும் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன் 2 பேரும் நமக்கு முக்கியமா? கண்டிப்பா. அதோட மையப்புள்ளி என்னன்னா எனர்ஜி செக்யூரிட்டி, அதாவது எரிசக்தி பாதுகாப்பு. UAE நமக்கு கச்சா எண்ணெய் மற்றும் LPG வழங்கும் மிகப்பெரிய கூட்டாளி. ஆமா, அவங்க தான் அந்த ரிசர்வ்ல ஹெல்ப் பண்றாங்கன்னு சொன்னீங்க. கரெக்ட். அவங்க நமது மங்களூர் நிலத்தடி சேமிப்பு கிடங்குகளில் 30 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை சேமிக்க சம்மதித்துள்ளார்கள். இது நாளைக்கு ஏதேனும் ஒரு போர் மூண்டால் இந்தியாவுக்கு தடையின்றி எண்ணெய் கிடைக்க உதவும் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி. அப்போ ஈரான் எதுக்கு நமக்கு இவ்ளோ முக்கியம்? மறுபுறம் ஈரானை பாருங்கள். சாபஹார் துறைமுகம் மூலம் இந்தியா மத்திய ஆசியா மற்றும் ஐரோப்பாவை சென்றடைய முடியும். அமெரிக்காவின் தடைகள் இருந்தாலும் பாகிஸ்தானை தவிர்த்துவிட்டு வியாபாரம் செய்ய ஈரான் நமக்கு மிக மிக முக்கியம். இருங்க, ஈரானுக்கும் UAEக்கும் இடையே சித்தாந்த ரீதியா இவ்ளோ பெரிய மோதல் இருக்கும்போது நாம இருவரிடமும் சமமாக உறவு பாராட்டுவதை அவங்க எப்படி ஏத்துக்கறாங்க? அதுதான் இந்தியாவின் மிகப்பெரிய வெளியுறவு வெற்றி. இந்தியா எந்த ஒரு நாட்டின் உள்நாட்டு அல்லது பிராந்திய அரசியலிலும் தலையிடுவதில்லை என்பதை அவர்களுக்கு தெளிவாக உணர்த்தியுள்ளது. ஓ, நம்ம நியூட்ரலா இருக்கிறதால பிரச்சனை இல்ல. ஆமா,
அதனால தான் ஈரான் யுஏஇ மோதலால் பிரிக்ஸ் மாநாட்டில் போர் குறித்த கூட்டறிக்கையை வெளியிட முடியாவிட்டாலும் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து அனைவரையும் ஒருமித்த அறிக்கையை வெளியிட செய்வதில் இந்தியா வெற்றி பெற்றது. சீனா கூட அதுல கையெழுத்து போட்டிருக்குன்னு படிச்சேன். கரெக்ட். சீனா போன்ற நாடுகளை இதில் கையெழுத்திட்டது என்பது பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு கிடைத்த சர்வதேச அங்கீகாரம். வாவ், சூப்பர். எரிசக்தி பாதுகாப்பிற்காக நம்ம வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை பற்றி பேசினோம். ஆனா உள்நாட்டில் நாம் எடுக்கும் ஒரு முடிவு எனக்கு இன்னும் கொஞ்சம் தலசுற்றலை ஏற்படுத்துது. எந்த முடிவு? நிகழ்ச்சியின் தொடக்கத்துல நான் ஒரு காரின் இன்ஜின் பற்றி கேட்டேன் இல்லையா? மத்திய மின்சார ஆணையத்தின் குழு பழைய நிலக்கரி அனல் மின் நிலையங்களை அணு உலைகளாக மாற்ற பரிந்துரைத்துள்ளது. இது எப்படி சாத்தியம்? ஆமா, இது நிறைய பேருக்கு இருக்கும் சந்தேகம்தான். நிலக்கரியை எரிக்கும் ஒரு பாய்லருக்கு பதிலாக கதிர்வீச்சு அபாயம் கொண்ட ஒரு அணு உலையை எப்படி மக்கள் வாழும் பகுதியில கொண்டு வர முடியும்? அந்த எக்ஸ்க்ளூஷன் ஜோன் என்று சொல்லப்படும் பாதுகாப்பு வளைய விதிமுறைகள் இந்த திட்டத்தையே முடக்கிவிடாதா? உங்களுடைய இந்த சந்தேகம் மிக சரியானது. ஏன் பழைய அனல் மின் நிலையங்களை அரசும் நிபுணர்களும் குறிவைக்கிறார்கள் என்பதற்கான காரணத்தை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் பழைய பிளான்ட்ட தேடி போறாங்க? ஒரு புதிய மின் நிலையத்தை கட்ட நிலம் கையகப்படுத்துதல், தண்ணீர் வசதி மற்றும் உற்பத்தியாகும் மின்சாரத்தை கொண்டு செல்லும் டிரான்ஸ்மிஷன் கிரிட் அமைப்பது என பல 1000 கோடிகளும் பல வருடங்களும் செலவாகும். பழைய அனல் மின் நிலையங்களில் இவை அனைத்தும் ஏற்கனவே தயார் நிலையில இருக்கு. ஓ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடியா இருக்கு. அதனால மிகப்பெரிய பொருளாதார லாபம். கரெக்ட். ஆனா நீங்க சொன்ன அந்த 1 கிலோமீட்டர் விலக்கப்பட்ட மண்டலம், அதாவது எக்ஸ்க்ளூஷன் ஜோன், மிகப்பெரிய சவால். அணு உலையைச் சுற்றி 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்த மனித குடியிருப்பும் இருக்கக்கூடாது என்பது விதி. ஆனா அனல் மின் நிலையங்களைச் சுற்றி மக்கள் நெருக்கமாக வாழ்கிறார்கள். அப்படியென்றால் இது நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒரு திட்டமா? அல்லது மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றப் போகிறார்களா? மக்களை வெளியேற்றுவது மிகப்பெரிய சமூக மற்றும் சட்ட போராட்டங்களை உருவாக்கும். இதற்கு தீர்வாகத்தான் அறிவியலாளர்கள் SMR எனப்படும் சிறிய அளவிலான அணு உலைகளை முன்மொழிகிறார்கள். SMR என்றால் என்ன? அதோட செயல்பாடு எப்படி முந்தைய உலைகளிலிருந்து வேறுபடுது? பெரிய அணு உலைகளை அந்த இடத்திலேயே பல வருடங்களாக கட்டுவார்கள். ஆனா SMR என்பது ஒரு தொழிற்சாலையில உதிரி பாகங்களாக தயாரிக்கப்பட்டு நேரடியாக கொண்டு வந்து பொருத்தப்படும் சிறிய உலைகள். ஓ, ரெடிமேடு உலைகள் மாதிரி. ஆமா. இவை குறைந்த திறனை கொண்டிருந்தாலும், உதாரணமாக 300 மெகாவாட், மிகவும் மேம்பட்ட பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டவை. இதனால் அவற்றின் பாதுகாப்பு வளையத்தை 1 கிலோமீட்டரிலிருந்து வெறும் சில 100 மீட்டர்களாக குறைக்க முடியும். வாவ், அப்போ அந்த எக்ஸ்க்ளூஷன் ஜோன் பிரச்சனை சால்வ் ஆயிடும். கரெக்ட். இந்த தொழில்நுட்பம் தான் பழைய அனல் மின் நிலையங்களை அணு உலைகளாக மாற்றுவதற்கான ஒரே நடைமுறை தீர்வாக இருக்க முடியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதேபோல உள்நாட்டு தொழில்நுட்ப திறனை வளர்க்கும் இன்னொரு மாபெரும் திட்டம்தான் ஆந்திராவில் 16,000 கோடியில் உருவாகும் AMCA திட்டம். அதாவது 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை நாமே உற்பத்தி செய்ய போகிறோம். ஆமா, உள்நாட்டில் கட்டமைப்புகளை உருவாக்கும்போது அதற்கான முதலீடை எப்படி ஈர்க்கிறோம் என்பது முக்கியம். வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்க அரசு ஒரு முக்கிய வரியை குறைக்க போவதாக சொன்னீர்கள் இல்லையா? ஆமா, FPI டாக்ஸை பத்தி சொல்றீங்க. அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பத்திரங்களில் முதலீடு செய்யும்போது விதிக்கப்படும் வித்ஹோல்டிங் டாக்ஸ 20% 5% குறைக்க அரசு பரிசீலிக்குது. இதை எளிமையாக விளக்க முடியுமாம்? இந்த வரி குறைப்பு எப்படி சர்வதேச கச்சா எண்ணெய் விலை உயர்வோடு தொடர்புடையது? கண்டிப்பா. இத இப்படி புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளர். இந்திய அரசாங்கத்தின் பத்திரங்களில் உங்கள் டாலர்களை முதலீடு செய்றீங்க. அதிலிருந்து உங்களுக்கு ஒரு வட்டி கிடைக்கும். ஓகே, அந்த வட்டிக்கு அரசாங்கம் வரி போடுவாங்களா? ஆமா, அந்த வட்டிக்கு இந்திய அரசாங்கம் ஒரு வரியை பிடித்துக் கொள்ளும். அதுதான் வித்ஹோல்டிங் டாக்ஸ். 2023ல இந்த வரிக்கான சலுகை முடிந்ததால் வரி 20% உயர்ந்து விட்டது. 20%னா ரொம்ப அதிகமாச்சே. ஆமா, இதனால் உங்கள் லாபம் குறையும் என்பதால் நீங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய தயங்குவீர்கள். சரி, இப்போ ஏன் அவசரமா அதை 5% குறைக்க வேண்டும்? ஏனென்றால் இப்போ சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து கொண்டே போகுது. நாம் எண்ணெய் வாங்க நிறைய டாலர்களை வெளியே கொடுக்க வேண்டியுள்ளது. இதனால் நமது நடப்பு கணக்கு பற்றாக்குறை, அதாவது கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் அதிகரிக்குது. டாலர் இருப்பு குறைந்தால் என்னாகும்? டாலர் இருப்பு குறைந்தால் ரூபாயின் மதிப்பு அதலபாதாளத்திற்கு செல்லும். இப்போ அந்த வரிய 5% குறைத்தால் என்ன நடக்கும்? ஓஹோ, இந்தியாவில வரி குறைவு என்று நிறைய வெளிநாட்டவர்கள் டாலர்களை கொண்டு வந்து குவிப்பார்கள். புரிஞ்சுது. டாலர் உள்ள வந்தா நம்ம ரூபாய் மதிப்பு ஸ்டேபிள் ஆயிடும். கரெக்ட்.
டாலர் வரத்து அதிகரித்தால் இந்திய ரூபாயின் மதிப்பு நிலையாக இருக்கும். இது மறைமுகமாக நீங்கள் நாளை கொடுக்கப் போகும் பெட்ரோல் விலையை கட்டுக்குள் வைக்கும் ஒரு பொருளாதாரச் சங்கிலி. சூப்பரா சொன்னீங்க. ஆனா எனக்கு இன்னொரு முரண்பாடு தோணுது. ஒரு பக்கம் பொருளாதாரத்தை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று உள்கட்டமைப்பை உருவாக்குறோம், வரிகளை குறைக்கிறோம். ஆனா இன்னொரு பக்கம் நாம் கொடுக்கும் சுற்றுச்சூழல் விலை மிகப்பெரிய முரண்பாடா இருக்குது. எந்த விஷயத்த சொல்றீங்க? டெல்லி பகுதியில காற்றின் தரத்தை மேம்படுத்த ஜனவரி 2027 முதல் எலக்ட்ரிக் ஆட்டோக்களை மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் என்று CAQM உத்தரவிட்டுள்ளது. இது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அதே அரசாங்கம் அந்தமான்ல 72,000 கோடியில கிரேட் நிக்கோபார் திட்டத்தை கொண்டு வராங்க. ஆமா, அது ஒரு பெரிய மெகா ப்ராஜெக்ட். அதுக்காக சுந்தாலாண்ட் பல்லுயிர் மண்டலத்துல 1 மில்லியன் மரங்களை வெட்ட போறாங்க. வெறும் 229 பேர் மட்டுமே வாழும் சோம்பேன் பழங்குடியினரின் வாழ்வாதாரம் அழியப் போகுது. ஒரு பக்கம் புகைய குறைக்க எலக்ட்ரிக் வண்டி, மறுபக்கம் 1 மில்லியன் மரங்கள் வெட்டு. இது என்ன வகையான லாஜிக்? பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக் வெர்சஸ் எக்காலஜி முரண்பாடு. அதாவது வளர்ச்சி எதிர் சூழலியல். CAQM-இன் முடிவு என்பது டெல்லியில் மக்கள் மூச்சு திணறிக் கொண்டிருப்பதற்கான ஒரு உடனடி உள்ளூர் தீர்வு. ஆனா நிக்கோபார் திட்டம் அப்படி இல்லையே. ஆமா, கிரேட் நிக்கோபார் திட்டம் என்பது இந்தியாவின் ஜியோபொலிட்டிக்கல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் திட்டம். அங்கு ஒரு மெகா டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் அமைய உள்ளது. ஒரு நிமிஷம், டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் என்றால் சாதாரண துறைமுகத்திலிருந்து எப்படி வேறுபடுது? உலக அளவில் சரக்குகளை ஏற்றி வரும் மிகப்பெரிய மதர்ஷிப்கள் சாதாரண துறைமுகங்களில் நுழைய முடியாது. அவற்றுக்கு கடலில் பல மீட்டர் ஆழம் தேவை. அதனால் அவை கொழும்பு அல்லது சிங்கப்பூர் போன்ற இயற்கையாகவே ஆழமான துறைமுகங்களில் சரக்குகளை இறக்கிவிடும். அங்க இருந்து சின்ன கப்பல்ல இந்தியாவுக்கு வருமா? அங்கிருந்து சிறிய கப்பல்கள் மூலமாக இந்தியாவுக்கு சரக்குகள் வரும். இதனால் நமது வியாபாரிகளுக்கு பல 1000 கோடிகள் கூடுதல் செலவாகிறது. கிரேட் நிக்கோபார் என்பது சர்வதேச கப்பல் வழி தடத்திற்கு மிக அருகில், இயற்கையாகவே மிக அதிக ஆழம் கொண்ட பகுதி. ஓ, அங்க போர்ட் வந்தா கொழும்புக்கு போக வேண்டியதில்ல. ஆமா, இங்கு அந்த துறைமுகத்தை அமைத்தால் கொழும்புக்கு செல்லும் ஒட்டுமொத்த வியாபாரமும் இந்தியாவுக்கு வரும். சீனா இந்திய பெருங்கடலில் ஆதிக்கம் செலுத்துவதையும் தடுக்க முடியும். ஓகே, இது உத்திசார் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா தேசிய பசுமை தீர்ப்பாயம், அதாவது NGT, இதை அணுகிய விதம் பலத்த விமர்சனங்களை சந்தித்துள்ளதே. ஆமா, அதுதான் இங்குள்ள முரண்பாடு. உத்திசார முக்கியத்துவம் என்ற ஒற்றை காரணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு 1 மில்லியன் மரங்கள் வெட்டப்படுவதால் அங்குள்ள விலங்குகளுக்கும் பல 1000 ஆண்டுகளாக வெளியுலக தொடர்பின்றி வாழும் சோப்பின் பழங்குடியினருக்கும் என்ன பாதிப்பு வரும் என்பதை ஆழமாக அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்யாமல் NGT ஒப்புதல் அளித்துள்ளது என்பது சூழலியல் ஆர்வலர்களின் குற்றச்சாட்டு. ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். வளர்ச்சி அவசியம்தான், ஆனா ஈடு செய்ய முடியாத ஒரு சூழலியல் அழிவின் விலையில் அந்த வளர்ச்சி வர வேண்டுமா என்பது அறிவியல் ரீதியாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. கண்டிப்பா. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான இந்த விவாதத்திலிருந்து வரலாற்றையும் மதத்தையும் சார்ந்த ஒரு சட்ட போராட்டத்திற்கு வருவோம். மத்திய பிரதேச உயர் நீதிமன்றம் 242 பக்கங்களை கொண்ட ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கியுள்ளது. போத்சாலா வளாகம் தீர்ப்புதானே? ஆமா, சர்ச்சைக்குரிய போத்சாலா கமல் மௌலா மசூதி வளாகம் வரலாற்று ரீதியாக சரஸ்வதி தேவிக்கான போத்சாலா கோவில் என உறுதி செய்துள்ளது. இனி முஸ்லிம்கள் அங்கு தொழுகை நடத்த முடியாது என்றும் அதை இந்திய தொல்லியல் துறை நிர்வகிக்கும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய சில கற்களும் வரலாற்றுச் சுவடுகளும் இன்றைய நவீன நீதிமன்ற தீர்ப்புகளை எப்படி இவ்வளவு துல்லியமாக வழிநடத்துகின்றன? நீதிமன்றங்கள் தங்களது தீர்ப்புகளை வெறும் நம்பிக்கைகளின் அடிப்படையில் வழங்குவதில்லை, மாறாக அறிவியல் பூர்வமான தரவுகளின் அடிப்படையிலேயே வழங்குகின்றன. இந்த வழக்கில் தொல்லியல் துறையின் அறிக்கைதான் பிரதான சாட்சி. தொல்லியல் துறை, அதாவது ASI என்ன சொன்னாங்க? ASI-யின் அறிவியல் பூர்வமான அகழ்வாராய்ச்சி, அங்கு கிடைத்த கல்வெட்டுகளின் கார்பன் டேட்டிங், தூண்களில் உள்ள சிற்பங்களின் கட்டிடக்கலை அமைப்புகள் மற்றும் ரேடார் ஆய்வுகளையும் நீதிமன்றம் சட்டப்பூர்வ சான்றுகளாக ஏற்றுக்கொண்டது. ஓ, சயின்டிபிக் ப்ரூஃப் வச்சுதான் முடிவெடுத்திருக்காங்க. ஆமா, அறிவியல் மற்றும் வரலாறு எப்படி நவீன சட்டத்துறையில் வழக்குகளை தீர்மானிக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அதே சமயம் முஸ்லிம்களுக்கு மாற்று இடத்தை வழங்கவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது.
ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இன்று நாம் பல தளங்களில் பயணித்துள்ளோம். உடைந்த கல்வி முறையை சரிசெய்ய தொழில்நுட்பத்தை நம்புவது, சர்வதேச முரண்பாடுகளுக்கு மத்தியில் நமது எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வது, பழைய அனல் மின் நிலையங்களை அணு உலைகளாக மாற்றுவதில் உள்ள சவால்கள், டெல்லி முதல் நிக்கோபார் வரையிலான சூழலியல் முரண்பாடுகள் மற்றும் போத்சாலா தீர்ப்பு என அனைத்தையும் ஆழமாக பார்த்தோம். ஆமா, இவை அனைத்தும் தனித்தனி செய்திகளாக தோன்றினாலும் தேச கட்டுமைப்பு, பொருளாதார பாதுகாப்பு மற்றும் வளரும் இந்தியாவின் முரண்பாடுகள் என்ற ஒற்றை சரடில் இணைந்துள்ளன என்பதை நேயர்கள் உணர்ந்திருப்பார்கள். இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனையை கொடுத்து இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இன்று நாம் விவாதித்த அனைத்தையும் சற்று பின்னோக்கி பாருங்கள். ம் வினாத்தாள் கசிவை தடுக்க டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை நாடுகிறோம், அனல்மின் நிலையங்களை நவீன அணு உலைகளாக மாற்ற முயல்கிறோம், சர்வதேச மோதல்களுக்கு மத்தியில் புதிய ஒப்பந்தங்களை உருவாக்குறோம். ஆனா இவ்வளவு நவீனமயமாக்கலுக்கு பிறகும் தொழில்நுட்பமும் சட்டமும் மட்டுமே மனிதர்களுக்கு இடையேயான நம்பகத்தன்மையை மீட்டெடுத்து விட முடியுமா? நம்ம ஆழமான கேள்வி. தொழில்நுட்பம் ஒரு திருடனை டிஜிட்டல் முறையில் தடுக்கலாம். ஆனா அந்த திருடனை உருவாக்கும் மனித அறத்தின் வீழ்ச்சியை எந்த தொழில்நுட்பத்தால் தடுத்து நிறுத்த முடியும்? இதை பற்றி நீங்களே சற்று சிந்தித்துப் பாருங்கள். உங்களது மதிப்புமிக்க நேரத்தை எங்களுடன் செலவிட்டதற்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.